ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம காமெடி கிங் தலைவர் கவுண்டமணி அவர்களை பற்றி. நமக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நிறைய விஷயங்களை வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கிட்டோம். ஆனால் பார்க்காத பல விஷயங்கள், கேள்விப்படாத பல மேட்டர்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நான் போட்டு உடைக்க போகிறேன்ப்பா. ஸோ கவுண்டமணி அவர்கள் இன்றளவும் பலரால் ரசிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட காமெடிஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கும். எப்படி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான படங்கள் எடுக்க போகிறோமோ அதெல்லாம் நம்ம இப்போவே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நடிப்பில் உலகநாயகன் என்னதான் கமலஹாசனாக இருந்தாலும் காமெடியில் உலகநாயகன் வேறு யாரும் இல்லை, நம்ம கவுண்டர் தான். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி அவர்களோட காமெடியை பார்க்கும்போது மட்டும்தான் அரசியல் முற்போக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளோட அரசியல், நம்மளோட நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும், நம்ம மக்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்றத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போட்டு உடைக்கிற ஒரே திறமசாலி, தைரியசாலி வேறு யாரும் இல்லை, நம்ம கவுண்டர் அவர்கள் மட்டும்தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த காமெடி நடிகராக இருந்தாலும், அதாவது கவுண்டமணி ஆகட்டும், நாகேஷ் அவர்களாகட்டும், விவேக் அவர்களாகட்டும், வடிவேல் அவர்களாகட்டும், இவங்க யாராக இருந்தாலும் மக்களால் ரசிக்கப்பட்டாலும் இந்த காமெடி அப்படின்றது சும்மா கோமாளித்தனம் பண்ணி சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லை நண்பர்களே, சிந்திக்கவும் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட அரசியல் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட கரண்ட் நிலைமை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம நாடு எப்படி இருக்கும், இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற சிந்தனைகள், ஸ்பான்டினிட்டி, இந்த அறிவெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காமெடி நடிகராக ஆக முடியும். இதன் காரணமாகத்தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இத்தனை நடிகர்களும் ரொம்ப ஒரு ஜாம்பவான்களாக இருந்தார்கள், கொடியட்டி பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு காமெடி நடிகர்களுக்கு ஏகப்பட்ட வெற்றிடங்கள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எந்த மேட்டரும், எந்த மசாலாவும் அவங்க மண்டையிலே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் பல பேருக்கு இந்த மாதிரி காமெடி சென்ஸே இல்லாதனால தான் அவன் காதல் படம் எடுக்கிறேன், வயசுக்கு வரதுக்கு முன்னாடி வந்த காதல் படத்தை நான் எடுக்கிறேன், வன்முறை படத்தை எடுத்துக்கிறேன், ரத்த கலரியாக ஒரு படத்தை எடுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி படத்தை எடுத்து நம்மளை கொலையாக கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் நம்மளை திருப்திப்படுத்துறது யூடியூப்பில் வர கவுண்டமணி காமெடி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கவுண்டமணி காமெடி மட்டும் இல்லை, விவேக் காமெடி, வடிவேல் காமெடி, இன்னும் சந்தான காமெடி கூட கொஞ்சம் நல்லா சிரிக்கும் அளவு தான் இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அந்த காமெடி நடிகர்கள் எவனுமே காமெடி பண்ணுறதில்ல, நம்மளை வச்சு தான் அவனுங்க காமெடி பண்ணுங்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் கவுண்டமணி அவர்களை பற்றி நமக்கு தெரியாத நிறைய மேட்டர் இருக்குதுல்ல, என்ன பண்ணார், என்ன சாப்பிட்டாரு, எப்படி வளர்ந்தாரு, இதை பற்றிலாம் நான் பேச போகிறது கிடையாது. அவர் கூட பணியாற்றிய பல பேர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட பழகும் போது சில அனுபவங்கள் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த அனுபவத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது வந்து நிறைய மேடையில் வந்து சத்யராஜ், மணிவண்ணன், இன்னும் நிறைய பேர் கவுண்டமணி அவர்கள் கூட பணியாற்றிய பல பேர் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு இயக்குனர், கவுண்டமணியை வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனர், ஒரு சில படங்கள் வந்து கவுண்டமணிக்காகவே ஒரு படம் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன ஒரு பதிவை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரோட பதிவை பல பேர் பார்க்கல, இருந்தாலும் அதன் மூலயமாக நம்ம சேனல் மூலயமாக நம்ம அதை சொல்லிவிடுவோமா? அதுக்கப்புறம் இறுதியில் அந்த இயக்குனர் யார் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட யூடியூப் சேனலையும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் முதலாவதாக சொல்ல போகிற அந்த சுவாரஸ்யமான மேட்ரு என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அதாவது கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி அவர்கள், செந்தில் அவர்கள் அவங்களோட ஷாட்டை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். பண்ணும்போது ஒரு ஜூஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஜூஸ் பாய் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங்கில் இருப்பாங்க, ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து 2 கிளாஸை வச்சு 2 பேருக்கும் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாராம். பக்கத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து டக்குன்னு செந்தில் என்ன பண்ணிட்டாரான், நீ ஏன்பா ஊற்றுற, ஜூஸ் ஜாரை கொடு, நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கவுண்டமணி படத்தில் வர ஸ்டைல்லையே, டேய் நாதர்ஸ் வேண்டாம், நீ சரியாக ஊற்ற மாட்ட, நீ எல்லாத்தையும் கீழே கவுத்து விட்ருவ, கிளாஸை உடச்சிருவ, மரியாதையை அவங்ககிட்டே கூட அவனே பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஏப்பா நீ கொடுப்பான் அந்த ஜார் அப்படின்னு அந்த பையன் கையிலேருந்து வாங்கி செந்தில் அவர்கள் ஜூஸை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரான். அந்த பையனை கிளம்பு அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஆனால் கவுண்டமணி இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இவன் ஏதாவது ஒன்று சொதப்பான், இவன் படத்தில் மட்டும் சொதப்புறது கிடையாது, நிஜ வாழ்க்கையிலேயும் அவன் சொதப்புறது தான் வேலை அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக கவுண்டமணி சொன்ன மாதிரி ஜூஸை ஊற்றுறேன்னு சொல்லி அந்த 2 கிளாஸை போட்டு உடச்சிட்டாரா செந்தில் அவர்கள். இதை பார்த்த உடனே நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்படி செந்தில் வந்து ஒரு ஓர பார்வையில், ஒரு சைடு பார்வையில் நம்ம கவுண்டர் முறைப்பார் இல்லையா, அந்த மாதிரியே லுக் விட்டுருக்கிறாரு. செந்திலும் பேந்த முழிச்சிருக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு மைண்டில் ஓடுனது, பெட்டர் மேட்ச் லைட்டே தான் வருமா அப்படின்னும் போது அந்த கவுண்டமணி அவர்கள் ஒரு லுக் விடுவார் பாருங்க, அதுக்கு செந்திலும் அமுக்கி விட்டு ஓடி போயிடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜூஸ் ஜார் வச்சுட்டு ஓடி போயிட்டாராம். ஸோ இது வந்து சினிமாவில் மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க, பிஹைண்ட் த சீன்ஸும் இந்த மாதிரியான சேஷ்டைகள்லாம் இவங்க 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுறது உண்டு. இதே மாதிரி இரண்டாவதாக நான் கேள்விப்பட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி அவர்கள் அந்த காலகட்டத்திலே, அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து சின்ன பையனாக ஸ்கூல்லாம் படிக்கும் போது நான் வந்து அந்த கோடம்பாக்கம் சரௌண்டிங்கில் தான் நான் இருப்பேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, கவுண்டமணி அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு காரில் வருவாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் கார்ஸாக தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுவும் ஷூட்டிங்கில், அதாவது சினிமாவில் அந்த காலகட்டத்தில் ஹீரோவையும் தாண்டி கவுண்டமணி அவர்கள்கிட்ட மட்டும்தான் ஏகப்பட்ட ஃபாரின் கார்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அதாவது கவுண்டமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய காமெடியனாக வளர்றதுக்கு முன்னாடி இந்த 16 வயது நிலை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த படப்பிடிப்பில் நடிக்கும் போது படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ்வலாக எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் அந்தந்த நடிகர்களை வந்து அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு கார் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கமலஹாசன் அவர்கள் தான் அந்த 16 வயது நிலையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ஒரு ஹீரோன்னு வச்சுக்குவாங்க. ரஜினி கூட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் தான். அந்த படத்தில் தான் வந்து நம்ம கவுண்டமணி அவர்கள் ஒரு காமெடியனாக ஒரு சின்ன பிட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நடிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகிரி ஒரு வசதிகள் பண்ணி கொடுக்கறது உண்டு. அந்த மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு தனி கார் கொடுப்பாங்க, ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு தனி காரு, டேரக்டருக்கு ஒரு தனி காரு, கேமராமேனுக்கு ஒரு தனி காரு. ஆனால் ரஜினி அவர்களுக்கு தனி கார் கிடையாது. ஒரு 5 பேர் போகிற காரில் ரஜினி அவர்களும் உட்காந்துக்கிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ரஜினி அவர்கள் அந்த காரில் உட்காந்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கவுண்டமணி அவர்கள் அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். ஸோ உடனே கார் வந்து நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி அவர்கள் இறங்கி, என்ன கவுண்டரு நடந்து போயினுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம்ப்பா எனக்கு வந்து வண்டி எதுவுமே கொடுக்கல, நான் இப்போ தானே வளர்ந்து வர நடிகர், அதனால் எனக்கு கொடுக்கல, அதனால் நான் நடந்து போகிறேன், பஸ்ஸுக்கும் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே ரஜினி அவர்கள் அந்த காரில் வந்து இடம் இருக்கான்னு செக் பண்ணியிருக்காரு. பார்த்தா ஒருத்தர் உட்கார்ற அளவுக்கு தான் இடம் இருந்திருக்குது. உடனே ரஜினி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, அந்த காரை கிளம்ப சொல்லிட்டு கவுண்டமணி கூடவே இவரும் கொடி நடையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் 2 பேரும். அந்த மாதிரி நடந்து வரும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவுண்டமணி அவர்கள் அப்போ சொல்லியிருக்காரு, நானும் பாரு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய நடிகராக அந்த மாதிரி ஆனனா ஒரு நாளைக்கு ஒரு ஃபாரின் காரில் தான் வந்து ஷூட்டிங் கேட்போம் அப்படின்னு போது சிறியவே சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லும் போது கவுண்டமணி அவர்கள் சொன்னதை கேட்டு ரஜினி அவர்கள் கொஞ்சம் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. வாஸ்தவம் தான், நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னதுக்கு கவுண்டமணி அவர்கள் அன்றைக்கி அடித்து சொன்னாராம், நான் பெரிய நடிகர் ஆவேன்ப்பா, ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு ஒரு நாளும் ஒரு ஃபாரின் காரில் போவோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கவுண்டமணி அவர்கள் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற அந்த நிலைமை வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாரின் காரில் ஒரு நாளைக்கும் போய் இறங்கியிருக்கிறாருங்க. இதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த கார்ஸ் சம்மந்தமாகவே சொல்கிறேன். கவுண்டமணி அவர்கள் பல விஷயங்கள் வந்து அப்டேட்டடாக இருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் அப்டேட்டடாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மற்றும் அந்த டெக்னீஷியன்ஸ் விஷயத்தில் வந்து கவுண்டமணி அவர்கள் அப்டேட்டடாக இருப்பார். அதாவது இன்றைக்கி தான் சோஷியல் மீடியா வந்துருச்சு, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் வேண்டியதை நீங்கள் கூகுளில் தட்டினாலோ சாட் ஜிபிட்ட போட்டாலோ உங்களுக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி கக்கி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருது. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியே அப்போ தாங்க வந்தது. 1996 தான், 95 94 எங்கள் வீட்டில் டிவி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி அப்டேட்டடாக இருந்தாங்கன்னா, பல பத்திரிகைகளை படிப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் இவங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அன்றைக்கி இருந்தனால தான் பல பத்திரிகைகள் பல மேகசின்ஸ் எல்லாம் படித்து என்னென்ன நாட்டில் அப்டேட்டடாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில் கவுண்டமணி அவர்கள் இந்த மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை தெரிஞ்சுப்பாராம். இதன் மூலயமாகத்தான் அப்டேட்டடாக என்னென்ன கார்ஸ் எல்லாம் ஃபாரின் பிராண்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கவுண்டமணி அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் தான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் கார்ஸ் எல்லாமே இவர் அந்த கார்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கி அவர் யூஸ் பண்ணுவாராம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபிரபு அப்படின்ற ஒரு படத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து கவுண்டமணி அவர்கள் பிளாக் டிக்கெட்டை விற்றுட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் திருந்தி, சரத்குமாரும் கவுண்டமணியும் திருந்தினதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒரு மெக்கானிக் ஷெட் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. இந்த ஸ்கூட்டரை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது, இது என்ன பெரிய BMW காரா, 38 லட்ச ரூபாவா அப்படின்ற மாதிரி எட்டி ஒதுப்பாரு. இதில் மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே BMW காரனா என்னன்னு தெரியும். இவ்வளவு ஏங்க ஒரு காலகட்டத்தில் சந்தானம் அவர்களே இந்த ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. என்ன படம் அது, தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த படத்தில் கூட BMW கார் அப்படின்றத சரியாவே சொல்ல தெரியாம MBW கார் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் BMW அப்படின்றது பல பேரோட வாயில கூட நுழையாது அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருப்பாரு சந்தானம் அவர்கள். ஆனால் கவுண்டமணி அவர்கள் கிட்டத்தட்ட 1995 வருஷம் ரிலீஸ் ஆன அந்த மகாபிரபு படத்திலேயே BMW காரை பற்றி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, கவுண்டமணி அவர்கள் கார் விஷயத்துலையும் பயங்கர அப்டேட்டடாக இருப்பாராப்பா. இதையும் தாண்டி கவுண்டமணி அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜும் இருக்கும். ஸ்கிரிப்ட் நாலேஜையும் தாண்டி கவுண்டமணி அவர்களுக்கு எடிட்டிங் நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து கவுண்டமணி மற்றும் சரத்குமார் அவர்களோட ஒரு காட்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2 பேரோட காம்பினேஷன் சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு காமெடி கவுண்டர் கொடுக்கணும் கவுண்டமணி. அந்த கவுண்டர் கொடுத்து முடித்த உடனே அந்த சீன் அங்கேயே முடிஞ்சிரும்ப்பா, இதோட முடிய போகுது இந்த சீனு, இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இயக்குனர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லைங்க நான் தான் இயக்குனர், எனக்கு இந்த சீன் எப்படி வரணும் எனக்கு தெரியும், அதனால் இன்னமும் நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன், ஸோ அப்போ தான் வந்து இந்த சீன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஆனால் கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இந்த சீன் இதோட முடிஞ்சு போச்சு, ஸோ இதோட முடிச்சுட்டா இந்த சீன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டு அந்த இயக்குனர் ஒத்துக்கவே இல்லையா. ஆனால் இருந்தாலும் கவுண்டமணி என்ன பண்ணியிருக்காரு, அவரே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, சரி நீ தான் இயக்குனர், ஏதோ கேட்குற, நானும் நடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க.
இதுக்கப்புறம் இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து இந்த படத்தோட எடிட்டிங் டேபிளில் போய் உட்காரும் போது எடிட்டர் என்ன சொல்லிட்டாராம், இந்த சீன் இதோட கட் பண்ணணும், நீங்கள் எடுத்து வச்ச எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் வேஸ்ட்டுங்க, இந்த படத்தோட டியூரேஷனை இது கெடுக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த படத்தோட சுவாரஸ்யத்தையும் நீங்கள் எடுத்து வச்ச 10 நிமிஷத்தை கெடுக்கும் அப்படின்னு எடிட்டர் டேரக்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் டேரக்டர் யோசிச்சாராம், இந்த சீனை தானே நீங்கள் கவுண்டமணி அவர்கள் இதோட நிறுத்திடு, இதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். ஆனால் நம்ம அதை கேட்கல பார்த்தீங்களா அப்படின்னு அந்த இயக்குனர் அவரோட தப்பை உணர்ந்தது மட்டும் கிடையாது, கவுண்டமணி அவர்களுக்கு இந்த அளவுக்கு எடிட்டிங் நாலேஜும் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கினது அன்னைக்கு தான் நம்ம. இதையும் தாண்டி கவுண்டமணி அவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீன் இம்ப்ரூவைசேஷன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீனை வந்து இன்ச்சு பை இன்ச்சாக எந்த டேரக்டரும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு நடிகருக்கு வந்து நான் வரேன், டேரக்டர் சொல்லி கொடுக்குறத நான் நடிக்கிறேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் இல்லைங்க, எந்த சினிமாவில் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவனை செருப்பாலே அடித்து துரத்தி விட்டுறோம் தமிழ் சினிமா. ஏன்னா ஒரு நடிகன் இயக்குனர் சொல்லி கொடுக்குறத மட்டும் செய்கிறவங்க ஒரு நடிகன் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு ஸ்பான்டினிட்டி இருக்கணும், அவனுக்குன்னு அந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணுற ஒரு திறமை இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் கம்ஃபர்டபுளாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுட்டேன், ஷார்ட்ஸ் போட்டுட்டேன்னு வந்து ஒரு சில படங்கள் நடிக்கலாம். ஆனால் இம்ப்ரூவைசேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா நீங்கள் நிறைய படங்கள் பார்த்து, நீங்கள் நிறைய விஷயங்கள் படித்து, நிறைய மேகசின்ஸு, நிறைய நாவல்ஸு, நிறைய நியூஸ் பேப்பர் படித்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஏற்ற தான் அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு கவுண்டர் அடிக்கிறதுக்கு உங்கள் மண்டையில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். எதுவுமே இல்லாமல் பிளாங்காக வந்து நின்னா நீங்கள் வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி சொல்கிறத மட்டும் தான் செய்ய முடியும், இல்லைனா கிரிமினலாக ஏதாவது ஒன்று யோசிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா அறிவில்லாதவன் மட்டும்தான் இந்த மாதிரியான கிரிமினல் வேலையெல்லாம் சினிமாவில் செஞ்சுட்டு இருப்பான். அறிவு இருக்கிறவன் அவனோட திறமையை வச்சு அவன் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை வச்சு அழகாக அந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் ப்ரெசன்டபுளாக கொடுப்பான். ஸோ அந்த விதத்தில் கவுண்டமணி அவர்கள் சூப்பராக சீன் இம்ப்ரூவைசேஷன் அழகாகவே பண்ணுவார். அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாபிரபு படம் எல்லாரும் பார்த்துருப்போம். இதில் வந்து கவுண்டமணி அவர்கள் இந்த ஹீரோயினுக்கு எக்ஸசைஸ் கீப் ஃபிட் கிளாஸ் அப்படின்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துன்னு இருப்பார். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குஞ்சு தப்பாக தண்டாலட்சணம் இருக்கும். அதை பார்க்கும்போது கவுண்டமணி அவர்கள் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி செந்தில் வீட்டை வந்து கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு நான் கீப் ஃபிட் கிளாஸ் சொல்லி கொடுத்துனுக்கிறேன் அப்படின்னும் போது கவுண்டமணி பட்டுன்னு என்ன பண்ணுவார், டேய் முதல் நீ தாண்டா பண்ணணும், ஏன்னா நீ தான் தின்னு பண்ணி மாதிரி பெருத்திருக்க, முதல் கீப் ஃபிட் கிளாஸை நீ மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு டக்குன்னு செந்தில் டென்ஷனாக என்ன பண்ணுவார், ஒரு சிஷியை முன்னாடி குருசாமியை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் அவர்கள் போட்டிருப்பாரு. ஆனால் ஸ்கிரிப்ட் படி குருசாமின்ற வார்த்தையே கிடையாதான், நீங்கள் ஒரு குருவை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் செந்தில் அவர்களும் இந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் காமெடியாக இருக்கிறதுக்கு, நேச்சுரலாக இருக்கிறதுக்கு குருசாமியை அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொன்னதுக்கு கவுண்டமணி கிட்ட எந்த கவுண்டரும் இந்த சீன் படி கிடையாது. ஆனால் கவுண்டமணியே போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருசாமி, மாடசாமி, குப்புசாமி எல்லா சாமியும் வரிசையில் நிற்க வச்சு சப்புன்னு அரைஞ்சிருவேன், 9 தடவை தின்னுட்டு 10 தடவை நீ கக்கூஸ் போகிற, நீ எல்லாம் குருசாமியா அப்படின்ற டைலாக்கு ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. கவுண்டமணி அவர்களே அந்த சீனை இன்னும் காமெடி ஆகிறதுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி போட்ட ஒரு கவுண்டர் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட உதவி இயக்குனர் ஒருத்தர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இந்த அளவுக்கு சீன் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதில் வந்து கவுண்டமணி அவர்கள் மிகப்பெரிய வல்லவர். இது மட்டும் இல்லாமல் நம்ம வடிவேலு அவர்களை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வடிவேலு அவர்கள் திறமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திறமையான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரோட காமெடியில் வந்து அவர் நிறைய இம்ப்ரூவைசேஷன் அவரும் பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணுற ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறி அவருக்கே பேக் ஃபயர் ஆன ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்கிறவங்கள வடிவேலு அவர்கள் வளர்த்தே விட மாட்டார், வளரவும் விட மாட்டார், 500 ரூபாய் மேலே சம்பளமும் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கவுண்டமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவர் கூட நடிக்கிற பல பேரை கவுண்டமணி அவர்கள் இவனை வச்சு நீ இப்படி எடு, இவனை வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஷாட் எடு, இவனோட ரியாக்ஷனை எடு அப்படின்ற மாதிரி இயக்குநர்களுக்கே அறிவுரை கூறுவாராம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, செந்திலும் கவுண்டமணியும் பல படங்களில் நடிக்கும் போது செந்தில் அவர்களுக்கு நிறைய எக்ஸ்பிரஷன், அவனோட எக்ஸ்பிரஷனை நீ கேட்ச் பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இயக்குநர்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜென்டில்மேன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் வரும். அதாவது செந்தில் அவர்கள் டீயை வந்து அப்படியே கீழே வச்சுட்டு தம் அடிச்சுட்டு ஊதிக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் வந்து நம்ம கவுண்டமணி அவர்கள் வந்து கேட்பார், என்னடா பெரிய ஜிடி நாயுடு ஒரு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்ணுறாரு, என்ன நான் பண்ணுகிற அப்படின்னு கேட்டதுக்கு டக்குன்னு செந்தில் என்ன சொல்லுவார், இல்லைண்ணா இந்த டீயில் ஒரு பல்லி விழுந்துருச்சு, இதை எடுத்துகிட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் வந்து டீயை கப்புன்னு எடுத்து அடிச்சிட்டீங்க. ஸோ பல்லி விழுந்த டீயை சாப்பிட்டவன் ஒரு 10 நிமிஷத்தில் இறந்துருவானாம, அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் செத்துருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் கவுண்டமணி கொடுத்துக்கிட்டு நிறுத்தணுமா. ஆனால் அதுக்கப்புறம் கவுண்டமணி இயக்குனர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு, இதோட நிறுத்தினா நல்லா இருக்காதரா, செந்திலோட எக்ஸ்பிரஷனும் பார்க்கணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே கொமட்டி செந்தில் மேலே காரி துப்புறேன், அவனோட ரியாக்ஷனை நீங்கள் எடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி செந்திலும் இந்த ஃப்ரேமில் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இயக்குனர்கிட்ட சொல்லி இந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணாராம்.
இது மட்டும் இல்லாமல் டப்பிங்லேயும் வந்து நம்ம கவுண்டமணி அவர்கள் நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவாராம். அதை சமீபத்தில் வடிவேலு அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வடிவேலு அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசாத சில விஷயங்களை கூட டப்பிங்கில் வந்து கரெக்ட் பண்ணி அந்த சீனை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமெடியாக வந்து மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி அவர்கள் நிறைய இந்த மாதிரியான கவுண்டர் வந்து டப்பிங்லேயும் போட்டுன்னு இருப்பாராம். உதாரணத்துக்கு சூரியன் படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த சூரியன் படத்தில் இவரை என்கொயர் பண்ணுறதுக்கு சிபிஐ ஆஃபீஸர்கள்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அப்போ வர அந்த சத்திய சோதனை இந்த டயலாக்லாம் வருமே, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த நேரத்தில் ஓட்டவா நாராயணா வந்து நம்ம கவுண்டமணி அவர்களை கிராஸ் பண்ணுவார். அப்போ கவுண்டமணி சொல்லுவார், என்னடா ஓட்டவா நாராயணா உன்னை எங்கே கூட்டின்னு போயிட்டாங்களா, என்னடா சட்டையை காணா அப்படின்னதுக்கு ஓட்டவா நாராயணா சொல்லுவார், ஒரே புழுக்கம் வெயில், அதனால தான் சட்டையை கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி நீங்கள் என்னென்ன இந்த பக்கம் அப்படின்னதுக்கு, அரசியல்வாதியினாலே தியாகிகள் தானே, 1000 என்கொயரிகள், அதுக்கப்புறம் 1000 விசாரணைகள், இதெல்லாம் வரலாற்றில் பேசப்படும், நம்மளை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நோட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு படிக்கட்டில் ஏறுவார். ஆனால் இது எதுவுமே சீனில் டைலாக்காகவே கிடையாதான். அவர் சீன்லேயே வந்து ஸ்பாட்டில் பேசவே இல்லையா. இது எல்லாமே டப்பிங்கில் எக்ஸ்ட்ராவாக அவர் மேலே ஏறி போகும்போது பேசின விஷயங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணால் இன்னும் இந்த சீன் வந்து நல்லா பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த டைலாக் தான் வேற லெவலில் வந்து பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுப்பாங்க, 1000 என்கொயரிகள், அதுக்கப்புறம் வேற என்னங்க சொல்ல மறந்துட்டேன், வரலாற்றின் பக்கம் நம்மளை பற்றி பேசுவாங்க. இது எல்லாமே கவுண்டமணி அவர்கள் அந்த டப்பிங்கில் போடுற மேட்ரு. ஸோ எப்படி யோசிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இன்வால்வ் ஆகிறோன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காமெடியனாக இருந்தாலும் ஹீரோ லெவலுக்கு திங்க் பண்ணுறவர் தான் நம்ம கவுண்டமணி அவர்கள். ஸோ இவரை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்டரை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அதாவது ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி அவர்களோட ஸ்டைலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட எந்த ஹீரோவாக இருந்தாலும் வேறு லெவலில் கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளுவார். அதை வந்து ஒரு சில ஹீரோக்கள் வந்து பெருசாக சகிச்சிப்பாங்க. சரி ஓகே, நம்மளோட வயசில் பெரியவர், இவரோட ஸ்டைலே இப்படி தான், இதை தான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில நடிகர்களான ரஜினி, கமல் இவங்கெல்லாம் வளர்ந்து வரும் ஸ்டேஜில் கவுண்டமணி அவர்கள் என்ன தான் இவங்களை கலாச்சாரம் இவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகராக மாறினதுக்கப்புறம் அப்பவும் கவுண்டமணி அவர்களோட ஸ்டைலை மாற்றாமல் இவங்க எல்லாருமே கலாய்க்கிறத இந்த நடிகர்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, இவங்களுக்கு ஜாலரா அல்ல கைன்னு இருப்பானுங்களே, இவங்கெல்லாம் ஏற்றி விட்டு, தலைவா நீ எவ்வளோ பெரிய நடிகராயிட்ட, உன்னை இன்னமும் ஒரு காமெடியை கலாச்சினுக்கிறாரு, நீ இவரை ஏன் சேர்க்குற அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு காலகட்டத்தில் ரஜினி, கமல் எல்லாருமே கவுண்டமணி அவர்களை அவரோட படத்திலிருந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரஜினி படம், கமல் படம், நிறைய படங்கள் நீங்கள் பாருங்கள் கவுண்டமணி இருக்க மாட்டார். அதுக்கு பதில் செந்தில், சார்லி இவங்களாம் தான் இருப்பாங்க. ஸோ நிறைய படங்களில் வந்து ரஜினி கூட செந்தில் மட்டுமேலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்த காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒரு பக்கம் கவுண்டமணி தனியாக அவர் சோலோவாக பண்ணுற காமெடியில் அவர் பெரிய லெவலில் ஆகிட்டாராம். ஸோ இதனால் ஃபேன்ஸே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு படத்தோட போஸ்டர் ரோட்டில் விட்டுருந்தா அதில் கவுண்டமணி ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் தேட்டரில் கூட்டம் சேருமா. ஸோ இல்லைனா தேட்டரில் வந்து கவுண்டமணி செந்தில் இல்லைப்பா, இந்த படத்தை போய் என்ன பார்க்குறது அப்படின்னு ஃபேன்ஸே மாறிட்டாங்களாம்பா. இதை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தேட்டர் ஓனர்ஸு, ப்ரொடியூசர் எல்லாருமே எந்த படம் ஓனனாலும் இன்றைக்கி கவுண்டமணி செந்தில் இருந்தாகணும்னு எல்லா படத்துலையும் இவங்களை புக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதை பார்த்துட்டு இருந்த இந்த ஹீரோக்கள் எல்லாருமே, ஐயோ நம்ம படத்துலையும் வந்து நம்மளுக்காக வர கூட்டத்தோட கவுண்டமணி செந்திலுக்காக தான் அதிகமாக கூட்டம் வருது, இனிமேல் கவுண்டமணி என்னை கலாச்சா கூட பரவாயில்லைங்க படத்தில், இந்த ஆளை புக் பண்ணுங்கன்னு மறுபடியும் கவுண்டமணியை புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் கவுண்டர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, நான் இப்படி தான் கலாய்ப்பேன், உனக்கு விருப்பம் இருந்தால் என் படத்தில் என்னை எடுத்துக்கோ, இல்லைனா என்ன விடு, நான் சின்ன சின்ன ஹீரோக்கள் படத்தில் போய் நான் நடிக்கிறேன், அந்த படத்தோட பேரும் ஹீரோ எவனுமே தெரியாது, ஆனால் என் காமெடி மட்டும் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஹீரோக்கள்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் வாங்க என் படத்தில் நடிங்க, என்னை பழைய மாதிரி கலாயிங்க, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் போய் நம்ம தலைவர் கவுண்டமணி அவர்கள் அவரோட ஸ்டைலில் காமெடி பண்ணியிருக்கிறாரு. அதோட சிறந்த உதாரணம் தான் இந்த மன்னன் போன்ற படங்கள்லாம். ஸோ இந்த மன்னன் படத்துக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி, கவுண்டமணி எல்லாம் வந்து நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்க மாட்டாங்க, கமலஹாசன் சேர்ந்து நடிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து கவுண்டமணி அவர்கள் மறுபடியும் நடிக்க ஆரம்பித்து மறுபடியும் இவங்க எல்லாரையும் ஸ்க்ரீன்லேயே வச்சு கலாய்ன்னு கலாச்சி கீழ்ச்சி தொங்க விட்டாருப்பா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நடிகர்களுக்கு, இந்த தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கவுண்டமணி அவர்கள் ஒரு சிம்ம சொப்பனம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு படத்தில் கமிட் பண்ணிங்கன்னா இந்த படத்துக்காக இவர் தன்னோட ஃபுல் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுவாரா. இதையும் தாண்டி இவர் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கு ஃபோன் போட்டு, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன், என்னை வச்சு இன்னொரு 4 சீன் எடுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு பெருந்தன்மையாக சொல்லி அந்த படத்தை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு கொடுக்குறதுல கவுண்டமணி அவர்கள் தொழிலில் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகர். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் த கிங் இஸ் ஆல்வேஸ் எ கிங் அப்படின்ற சொல்கிற மாதிரி கவுண்டமணி அவர்கள் கடைசி வரைக்கும் கிங்காக தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கவுண்டமணி அவர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சுவாரஸ்யமான மேட்டருங்க எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் நான் எங்கேருந்து சேகரித்தேன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அந்த இயக்குனர் யார் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்கள்.